குவிக் அண்ட் ஹெல்த்தியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் பெப்பர் மசாலா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 10 பல்லு பூண்டு, அப்புறம் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். மிளகு சீரகம் பொடி பண்ணது, அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் 3 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 பழுத்த தக்காளியை இதிலே சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னா கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவி பதத்துக்கு நிறைய வேணும் குவான்டிட்டி அப்படின்னா நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடுங்க. இந்த மஷ்ரூமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க பட்டன் மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் 100 கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு லிட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆக விட்டுடுங்க. அப்பப்போ லைட்டாக லிட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துடுங்க. திரும்பவும் மூடி வச்சுடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடுங்க. திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம் சோம்பு பவுடரை சேர்த்துக்கோங்க. இதில் மொத்தமே 2 டேபிள் ஸ்பூன் தான் வந்தது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் மிளகு போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கம்மியான குவான்டிட்டியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. மஷ்ரூமில் அதிகமான ஃபைபர் இருக்குது, அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் லோ கேலரிஸுங்கிறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். இது நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் நல்லது. இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டமை இது பூஸ்ட் பண்ணுது. ஸோ வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். இது ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. இதை ரைஸ், சப்பாத்தி, பூரி இது கூட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ஆப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கோல்டு காஃப் இருக்கிறவங்களுக்குலாம் எப்போ பாரு ரசம் வச்சு கொடுக்காம இந்த மாதிரி பெப்பர் மசாலா செஞ்சு கொடுத்து பாருங்கள். இருக்கிற சளி எல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலா தயார். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.